துலாம் துலாம் ராசிக்காரர்களே, ஏற்கனவே போன சனி பயிற்சியிலையும் சொன்னேன், ஜனவரி மாதம் நடந்த புத்தாண்டு பலன்களையும் சொன்னேன். இந்த வருஷத்தில், அதாவது இந்த வருஷமும் அடுத்த வருஷமும் 2025, 26 ஆகிய 2 வருடங்களும் ஒரு அளவிற்கு நல்ல முன்னேற்றம் உள்ள 90, 95 மார்க் கொடுக்கக்கூடிய அளவுக்கு துலா ராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்கும். ஐயா, புத்தாண்டிலே சொன்னீங்க 3 மாதம் ஆகிப்போச்சு, ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெதுவாக படிப்படியாக சில முன்னேற்றங்கள் கண்டிப்பாக வரும். கெடுதல்கள் உடனடியாக நடக்கும், நல்லவைகள் மெதுவாகத்தான் நடக்கும் என்பதற்கிணங்க படிப்படியான நல்ல மாற்றங்கள் இப்போது கிடைக்கக்கூடிய அமைப்புகள் எல்லா நிலைமைகளையும் அப்படியே துலாம் ராசிக்காரர்களுக்கு செழிப்பான ஒரு அமைப்பில் இருக்குது. ஆகவே துலா ராசிக்காரர்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். இந்த வருடம் ஆரம்பித்த அடுத்த ஒரு மாதத்திலேயே மே மாதம் 14ஆம் தேதியில் குரு பகவான் 9ஆம் இடத்திற்கு மாறி ராசியை பார்க்க போகிறார். எப்போதெல்லாம் குரு ராசியை பார்க்குறாரோ அப்போதெல்லாம் அந்த ராசிக்காரர்களுக்கு அந்தஸ்து, கௌரவம் உயரக்கூடிய தன்மைகள் உண்டு. தப்பு பண்ணால் கூட சமாளிச்சுக்கிற தன்மை, தப்பு பண்ணால் கூட வெளியே வந்துடக்கூடிய தன்மைகள் எல்லாமே இப்போது குருவின் இயல்பான, குருவின் அமைப்பால், குருவின் மாற்றத்தால் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. ராசியை பார்க்க போகிறார். அது பெரிய அளவில் அது ஒரு பெரிய முன்னேற்றம். அதாவது 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவர் அங்கே ராசியை பார்ப்பது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுப்பினையான ஒரு அமைப்பு. அதை போலவே 5ஆம் இடத்தையும் பார்ப்பது என்பது ஒரு கிடைக்க முடியாத ஒன்று. ஆக இதுவரைக்குமே துலாம் ராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றாற் போல என்ன கிடைக்கலன்னு நினைக்கிறீங்களோ, கல்யாணம் ஆகலை, புத்திரபாக்கியம் இல்லை, தொழில் செட் ஆகலை, வேலை நிரந்தரம் இல்லை, இந்த வேலை தான் கிடைக்கணும்னு நினைக்கிறேன், அது கிடைக்கல, இதைத்தான் படிக்கணும்னு நினைக்கிறேன், அது கிடைக்கல, இவரைத்தான் காதலிக்கணும்னு நினைக்கிறேன், இவரை தான் கணவனாக வரணும், இவர் தான் மனைவியாக வரணும், வீட்டில் அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டேன்றாங்க, எனக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிறது, வெளியே என்னுடைய திறமைகள் தெரியல, இந்த இடத்துல எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, கலைத்திறமை எனக்கு நன்றாக இருக்கிறது, வாய்ப்பு கிடைக்கல, யூடியூப்பில் ஜெயிக்கணும், அதில் ஜெயிக்கணும், இதில் ஜெயிக்கணும் என்கின்ற மாதிரியாக எதில் ஜெயிக்க வேண்டும் என்கின்ற லட்சியத்தை கொண்டிருக்கிறீர்களோ துலாம் ராசிக்காரர்கள், ஆண் பெண் இருபாலருக்கும் வயதிற்கேற்றார் போல சொல்கிறேன், உங்களுடைய வயதுக்கேற்றார் போல நல்லவைகள், மன அமைதி, சாந்தி கிடைக்கக்கூடிய அருமையான வருஷம் இந்த வருஷம். ஐயா, இவ்வளவும் நடக்குதுன்னு சொல்லிட்டீங்க, நான் வீட்டுக்குள்ளே போத்திக்கிட்டு பெட்ஷீட்டு போட்டு படுத்திக்கிட்டு கிடக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு தசாபக்தி அமைப்புகள் நல்லாலேன்னு அர்த்தம். ஒரு மனிதனுக்கு, ஒரு ராசிக்கு எப்போதோ ஒரு முறை தான் வருடாந்திர கிரகங்கள் அத்தனையும் சாதகமான அமைப்பில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா சனி 6இல் இருக்கிறார், குரு 9இல் இருக்கிறார். இந்த வருடம் முழுமைக்கும் சனியும் அதுவும், கேது 11இல் இருக்கிறார். இந்த தமிழ் புத்தாண்டு முழுவதும் அப்படியே அச்சடித்தார் போல நல்ல கோச்சார நிலைமைகள் இருப்பதால் சாதிக்கக்கூடிய நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குங்க. நீங்கள் எந்த அளவிற்கு முயற்சிகளை செய்கிறீர்களோ அதை விட 10 மடங்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஆகவே தைரியமாக எதையும் செயல்படுத்தக்கூடிய ஒரு இனிய தமிழ் புத்தாண்டாகவே அமைந்திருக்கிறது அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல.